சேனலை பார்க்க வரைக்கும் நண்பர்களே, சிவாஜி சாருடைய அதிகம் வெற்றியடைந்த படங்களுடைய லிஸ்ட் எடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த படங்கள் வந்து ரீமேக் படங்களாக தான் வந்து இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா புதிய பறவை, திருசூலம், அவன்தான் மனிதன், ஏன் நம்மளோட வசந்த மாளிகை படம் கூட ஒரு கன்னட படத்துடைய ரீமேக் படம் தான். இப்போ எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாடி தமிழ் சினிமாவை விட பிறமொழி படங்கள் அப்படின்றது வந்து ரொம்பவே டாப்பில் இருந்த படங்களாக வந்து இருந்துச்சு. தமிழ்லேயுமே நல்ல படங்கள் வெளிவந்துச்சு தான். ஆனால் பிறமொழி படங்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ரசிக்கும்படியான ஒரு படங்களாக வந்து இருந்ததுனால அந்த படங்களை அதிகமாக ரீமேக் பண்ணி தமிழில் வந்து வெளியிடுவாங்க. சின்ன பிள்ளைல ஸ்கூல்ல செஞ்ச வேலை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கியா? இது வந்து சிவாஜி சார் மட்டும் கிடையாது, அப்போ நம்ம தமிழ் சினிமாவில் இருந்த எல்லா நடிகர்களுமே பண்ண ஒரு விஷயந்தான். ஆனால் இதில் நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நான் சொன்னல அந்த பிறமொழி நடிகர்கள் அவங்களில் ஒருத்தரே சிவாஜி சாருடைய ஒரு படம், ஐ மீன் நம்ம தமிழ் படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ஒரு படத்தை அவருடைய மொழியில் எடுக்கிறாரு. அந்த படம் அவருடைய மொழியில் சக்க போர்டு போடுது. திரும்ப அந்த ஒரு படத்தை பார்த்த சிவாஜி சார் அந்த மொழியிலிருந்து தமிழ் மொழிக்கு ரீமேக் பண்ணி வெளியிடுறாரு. அது தமிழ்லையும் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையுது. இப்போ உங்களுக்கு புரியுதில்ல? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்கிறேன் கேளுங்க. சிவாஜி சாரை இன்ஸ்பயர் பண்ணி ஒரு நடிகர் அவரோட மொழியில் ஒரு படம் எடுக்கிறாரு. அந்த படம் அங்கே வந்து மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆகிடுச்சு. இப்போ அந்த படத்தை பார்த்த சிவாஜி சார் அந்த படத்தை வாங்கி தமிழில் ரீமேக் பண்ணி வெளியிடுறாரு. தமிழ்லையும் அந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையுது. நான் உங்களை புத்திசாலின்னு நினைச்சேன், நீங்க என்ன முட்டாள் நினைக்கிறீங்களே. இப்போ இந்த ஒரு செய்தி வந்து இன்னும் உங்களுக்கு புரியணும்னு நினைச்சிங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோவில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து இருக்குது. சரி, வாங்க பார்க்கலாம். நம்ம இந்தியாவில் நிறைய மாநிலங்கள் இருக்குது. ஒவ்வொரு மாநிலங்கள்லையுமே ஒவ்வொரு சினிமா இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம சவுத் சைடு வந்துட்டிங்க அப்படின்னா தமிழ் சினிமா, கேரள சினிமா, கன்னட சினிமா, தெலுங்கு சினிமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் ஒவ்வொரு சினிமா வந்து இருக்குது. இப்படி ஒவ்வொரு மாநிலங்கள்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மிகச்சிறந்த நடிகர்கள் வந்து கண்டிப்பாக இருப்பாங்க. இப்போ தமிழில் எடுத்துட்டிங்க அப்படின்னா சிவாஜி சார், எம்ஜிஆர், அதுக்கப்புறம் அப்படியே தெலுங்குக்கு போனீங்க அப்படின்னா என்டி ராமாராவ், நாகேஸ்வர் ராவ், இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே நிறைய படங்கள் எடுப்பாங்க. அங்கே வெற்றியடையக்கூடிய சில படங்களை இப்போ இங்கே இருக்கக்கூடிய மற்ற சினிமாக்களே வந்து ரீமேக் பண்ணிப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா சில வெற்றியடையக்கூடிய தெலுங்கு படங்களை தமிழில் ரீமேக் பண்ணுவாங்க. சில வெற்றியடையக்கூடிய ஹிந்தி படங்களை தெலுங்கு, கன்னடத்தில் ரீமேக் பண்ணுவாங்க. அந்த வகையில் சிவாஜி சாருடைய திருசூலம் படத்தை நம்ம எல்லாருமே வந்து பார்த்துருப்போம். இப்போ அந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா அந்த படம் வந்து தமிழ் சினிமாவில் அந்த டைமில் ஹையஸ்ட் கிராசிங் ஆஃப் கலெக்ஷனை வந்து பெற்ற ஒரு படம். அது மட்டும் இல்லாமல் சிவாஜி சாருடைய 200வது படம் அப்படின்ற ஒரு சிறப்பும் வந்து அந்த படத்துக்கு இருக்குது. இப்போ அந்த படம் வந்து ஒரு ஒரிஜினல் தமிழ் ஃபிலிமான்னு கேட்டிங்க அப்படின்னா அது கிடையாது. அது வந்து ஒரு கன்னட படத்துடைய ரீமேக். கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார் நடித்த சங்கர் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படத்துடைய ரீமேக். ஆனால் இந்த சங்கர் குரு படத்துடைய ரைட்டர் இருக்கார்ல, படத்துடைய எழுத்தாளர், அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த சங்கர் குரு படம் உருவாவதற்கு சிவாஜி சாருடைய தெய்வமகன் படம் தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆச்சரியமாக இருக்குல்ல? ஆனால் அதுதான் உண்மை. கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார் நம்ம சிவாஜி சாருடைய தெய்வமகன் படத்தை பார்த்துருக்காரு. பார்த்து முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஜானரில் இதை இன்ஸ்பிரேஷனாக வச்சு இதே மாதிரி ஒரு 3 கேரக்டரில் ஒரு அப்பா 2 பசங்க இந்த மாதிரி ஒரு கதை வேணும் அப்படின்னு சொல்லி அந்த ரைட்டர்கிட்ட சொல்லியிருக்காரு. அப்படி அதை இன்ஸ்பயர் பண்ணி தான் சங்கர் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதையை வந்து எழுதியிருக்காரு. அதை எடுத்திருக்காங்க. எடுத்து கன்னடத்தில் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையுது. இப்போ இதில் யாருமே எதிர்பாராத ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த சங்கர் குரு படத்தை பார்த்த சிவாஜி சார் அதே மாதிரி தமிழில் திருசூலம் படத்தை வந்து எடுக்கிறாரு. இந்த சங்கர் குரு படம் உருவாவதுக்கு காரணமே சிவாஜி சார் தான். ஆனால் அதே சிவாஜி சார் அந்த சங்கர் குரு படத்தை வந்து பார்த்து தமிழில் எடுக்கிறாரு. தமிழில் திருசூலம்னு வெளியான இந்த ஒரு படம் அந்த டைமில் மிகப்பெரிய அளவில் வசூல் வாகை வந்து சூடுது. இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் கேட்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இது வந்து முன்னாடி தமிழ் சினிமாவில் நடந்திருக்குன்றது தான் ரொம்பவே முக்கியமான விஷயம். அதுவும் சிவாஜி சாருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு இன்சிடெண்ட். இது சிவாஜி சாருக்கு தெரியுமா தெரியாதான்றது தெரியல. பட் இந்த ஒரு நியூஸ் நமக்கு வந்து தெரிஞ்சுது. இப்போ இதை வச்சு பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம் தான் நல்லா தெரியுது. திருசூலம் படமாக இருக்கட்டும், சங்கர் குரு படமாக இருக்கட்டும், இந்த 2 படம் உருவாவதுக்கு முக்கியமான காரணமே சிவாஜி சாருடைய தெய்வமகன் படம் தான்.
A lion is always a lion. பொதுவா பார்த்தீங்கன்னா, நான் நெறைய டைம் சொல்லியிருக்கேன். சிவா சார இப்ப நம்ம தமிழ்ல இருக்கக்கூடிய இயக்குனர்கள், நடிகர்கள் எல்லாருமே இன்ஸ்பிரேஷனா வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா, முன்னாடி அத விட ஒரு படி மேல போயி, வேற மாநிலத்து நடிகரே சிவா சாரோட ஒரு படத்த இன்ஸ்பிரேஷனா வச்சு தான் இந்த ஒரு படத்த வந்து எடுத்திருக்காரு அப்படின்னா, எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்த பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு என்னமோ இந்த மாரி மத்த எந்த நடிகர்களுக்குமே நடந்திருக்காதுன்றது தான் எனக்கு தெரியுது. பட் நீங்க இத பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு நியூஸ பத்தி இப்ப நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட வந்து இது சொல்லியிருக்கேன். இத யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இத பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு நியூஸ நெறைய பேருக்கு தெரியப்படுத்துறதுக்காக இந்த ஒரு வீடியோவ நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் லைக் பண்ணுங்க. ஒன்லி சிவாஜி கணேசன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இத மாரி நல்ல ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.